போட்டுட்டு நிக்கிறாவ சீமையில இருந்து வந்த ராசா மாதிரி சுந்தர் தரு சொந்தக்காரங்களா? என்னடி இது கூட தெரியாம நீதான் சீமையில இருந்து வந்தவ மாதிரி பேசுற? இது நம்ம சுந்தரத்தோட தம்பி. சுந்தரம் இந்த வேகாத வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டு தம்பிய பட்டணத்துல படிக்க வைக்குது. அது மட்டுமா, பட்டணத்திலேயே தான் கூட படிக்கிற ஒரு பணக்கார பொண்ண காதலிக்குதான். இப்ப அதையும் கூடவே கூட்டிட்டு வந்துருக்குதாமா. சாமி வந்துச்சு. அஞ்சு வருஷமா மழை இல்லாம இந்த ஊரே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. இந்த வருஷமாவது நல்ல மழையை கொடுத்து இந்த ஊரை செழிப்பாக்கு தாயே. எங்கம்மா மூத்த மகன் சுந்தரா? என்னடா திருவிழா அதுவுமா அவன் தாய் பிள்ளைங்களோட வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. நீ என்னடா இந்த மழை தண்ணி இல்லாத காலத்துல வேணா வெயில கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற? வீட்டுக்கு வந்தோமா, ஒரு வாய் கொடசோறு சாப்பிட்டோமா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோமான்னு இல்லாம, டேய் என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. வேலை செய்யற இடம் தான் கோயிலு, செய்யற தொழில் தான் தெய்வம். உங்க புருஷன் என் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்க. ஏண்டா எவ்வளவு செலவாகுது? ஒரு மோட்டர் பம்பு செட்டு வாங்கி போட்டிருந்தேன்னா இம்பிட்டு கஷ்டப்படணுமாடா? சுவிட்ச போட்டா தண்ணி தன்னால பாஞ்சிட்டு போகுது. நீ என்னடான்னா இந்த கமலையும் கூனையும் போட்டு தூரு தண்ணி நாள் பூரா இறச்சி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குற. அண்ணே, நான் நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வந்து முத வேலையா உனக்கு ஒரு பம்பு செட்டு போட்டு கொடுத்துறேன். ஓவியா ஆத்தா, என்னதான் கரண்ட் வச்சு விவசாயம் பண்ணாலும் கைப்பக்கம் வருமா? பயிர் வாடுதுன்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு இறங்கி 4 கோணம் இறச்சி ஊத்திடுறோம். கரண்ட் கட்டு இருக்கிற நேரத்துல மின்சாரத்தை நம்பி சம்சாரி பருவம் பார்க்க முடியுமா? பயிர் வாடுனா நம்ம வயிறும் வாடிடும். அத்தா வா. என்ன பெரியாத்தா? யாருப்பா அது? என்ன சுத்தமா அடையாளம் தெரியலையா? என் மூத்த பையன் சுந்தரத்துக்கு ஒரு நாள் இளையவன். எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துட்டு போறாங்க. என்ன சுத்தமா அப்படி பாக்குற? எல்லாம் என் பேர பிள்ளைங்க. அதுங்களுக்கெல்லாம் ஒரு கால் கட்டு போட்டேன். உன் இளைய மகன் வந்திருக்கான் போல இருக்க. திருவிழா கூட்டத்துல பார்த்தேனே. வந்திருந்தா காலேஜுக்கு போகணும்னு கொடை முடிஞ்ச உடனே போயிட்டான். ஆமா, மூத்தவன் சுந்தரத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? இனிமேதான் அவனுக்கு பொண்ணு பாக்கணும். 4 கழுத வயசாச்சு, இன்னுமா சுந்தரத்துக்கு கல்யாணம் பண்ணல? இவனை பாரு, சுந்தரத்துக்கு 4 வயசுக்கு இளையவன். அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி வாய் மயிருமா இருக்கா. இந்த ஊர்லயே 10 வரி கட்டுற குடும்பம் நம்ம குடும்பம். அடுத்த வருஷமாவது சுந்தரத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இன்னொரு வரிய கோயிலுக்கு சேர்த்து கட்டு. என்ன மாமா வரப்பு வெட்டுறீங்களா? வேற எப்படி தெரியுது? இந்த பார், உன் புருஷங்க காத்துட்டு இருக்கா, போய் கஞ்சி குடுப்பியா? வரப்பு வெட்டியா? போகடி, வேற வேலை இல்லை இவங்களுக்கு. என்ன சாப்பாடு பிள்ளை? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான். என்னடா நீயே பேசிட்டு இருக்க? ஆத்தா வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா பகல் கனா கண்டுட்டு இருக்கிற? ஒண்ணுமே இல்லையே. வயசு பிள்ளைங்களுக்கு என்ன கனவு வரும்னு எனக்கு தெரியும். என்ன வரும்? நீ கை கழிட்டு வா. என்ன கொண்டு வந்திருக்க சாப்பாடுன்னு? சோறா பொங்கி வச்சிருக்க சோறு. வேணா வெயில்ல மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியாம வாய் குடிச்சு அவர் குழம்பு வைக்க தெரியல. மனுஷன் சாப்பிடுவானா இதெல்லாம்? ஆமாண்டா, உங்களுக்கெல்லாம் வர வேண்டிய வந்து ஆக்கி வச்சா குழம்பு கழுத மூத்திரமா இருந்தா கூட வாய் கசக்காது. ஏதோ வயசான காலத்துல செஞ்சு வைக்கிறாள்னு சந்தோஷப்படாம ஒன்ன சொல்லி குத்தம் இல்லப்பா. எல்லாம் வயசு கோளாறு இப்படி பேசுது. அத்தா, என்ன பாத்துட்டு இருக்க? வயிறு பசிக்குது, குடு குடு குடு. என்ன பண்ணிருக்க? வாய்க்கு ருசி எதுவும் பண்ண தெரியாதா?
ஆஹா ஆஹா அத்தா கைப்பட்டாலே நெய்யாட்டம் மணக்குது அத்தா. வாழ்நாள் பூரா உன் கையால தான் சாப்பிடணும். வர ஆடு மாடு நிறுத்து மேலேயும் ஆத்தா மேலேயும் தான் உயிரா கிடக்குறான். இவனுக்கு நம்மளா பார்த்து ஒரு கால் கட்டு போடுற வரைக்கும் 4 பயிலுங்க மாதிரி எனக்கு ஒருத்திய கட்டி வைனி இவன் நான் வாய் திறந்து கேட்க போறது இல்லை. அத்தா என்னடா என்ன முழிக்கிற? புள்ள முழிக்கிற மொழி பேடுறதுக்கு தானே பெத்தவளுக்கு தெரியாதான்னு சொல்லித்தோல. பொண்ணு ஆராத்தா? ஆசைய பாரு ஆசைய. பொண்ணே இப்பதான் பாக்க சொல்லிருக்க, அதுக்குள்ள பொண்ணு யாருன்னு கேட்டா யாருக்குடா தெரியும்? அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ? உட்காருங்க, நான் போய் காப்பி தண்ணி கொண்டாரேன். காப்பி இருக்கட்டுங்க. அட நான் குடிக்கணும்பா. அட இரியா, முதல்ல மாப்பிளைய பாப்போம். மாப்பிளை தம்பி வர சொல்லுங்க. சுந்தரம் மாப்பிள்ள சுந்தரம். தம்பி எதையும் அபிநயத்தோட தான் சொல்லும் போல இருக்கு. தம்பி கிட்ட சில விவரங்களை கேட்கணும். தம்பி தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு பரதநாட்டியம் தானே நல்லா தெரியும். தட்டம் தரணும், தலாங்கு தரணும். தலாங்கு தகதிமி 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 தலாங்கு தகதிமி 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 டை 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 நக்கிதினு 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 கொஞ்சம் தா கொஞ்சம் தா கொஞ்சம் தா நக்கிதினு 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 கொஞ்சம் தா. எப்படி? இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். நீங்க ஒரு ஆம்பளை. ஐயோ என்னாச்சு? ஐயோ அப்பா ஐயோ. எப்படி? இதோ இன்னும் இருக்கு பாருங்க. பரதநாட்டியம் ஆடுறான். நான் பரதநாட்டியம் பெரிய நாட்டிய பரம்பரை. உன்னெல்லாம் ஆளுதான் வளர்ந்திருக்க தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல. வந்தவங்க மூஞ்சி செத்து போச்சு. உனக்கு வெக்கமான கிடையாது. இப்படி 4 முறை பண்ண ஒரு பையலும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எந்த பையனும் பொண்ணு கொடுக்க அதான் என்ன பாத்துக்கிறது. நீ இருக்கியே, நான் ஏண்டா இருக்கேன் விதி முடிஞ்சு போகாம. அடுத்த முறை பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது சோற வந்து அசத்தி போடுறாத்தா. நீ வேணா பாராத்தா. அது யாருங்க போட்டோல? அவர் தாங்க சுந்தரத்தோட அப்பா. சுந்தரத்துக்கு 6 வயசு 7 மாசம் இருக்கும்போது போய் சேர்ந்துட்டாருங்க. சுந்தரம்னா அவருக்கு ரொம்ப உசிருங்க. அது யாருங்க பக்கத்துல இருக்கிற தம்பி? அது மாப்பிள்ளையோட தம்பிங்க. தம்பி என்ன பண்றாருங்க? பட்டணத்துல பெரிய படிப்புங்க. ஏதோ ஏபிஓவோ எம்பிஓவோ சொல்லுவாங்க. ஓஹோ, எம்பியாங்களா? அது ரொம்ப பெரிய படிப்பாச்சுங்களே. அத படிச்சவங்கள தான் பெரிய கம்பெனில மேனேஜரா போடுவாங்க. ஓஹோ, அப்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. நாங்க வரட்டுங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பையனை பார்க்காம போறீங்களே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறே பதமுங்க. தம்பிய பத்த தெரியலீங்களா? இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஆடு வரும் முன்னே அண்ணன் வருவார் பின்னே. ஓஹோ, இதோ மாப்பிள்ளை வந்துட்டாரு. குட் மார்னிங். தம்பி என்ன சொல்றாரு? தம்பி மாலை வணக்கம் சொல்றாரு. ஓஹோ, மாப்பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீங்களும் விவசாயி, தம்பியும் விவசாயி. சண்டையில கிண்டல பாத்திருப்பீங்க. இல்லீங்க, சமீபத்துல எங்கேயோ போச்சுடா. சரி சரி, எங்க பார்த்தா என்ன? வாங்க, பஸ்ஸுக்கு நேரமாச்சு. வரங்கம்மா. வீட்டுக்கு வந்துட்டு கையை நினைக்காம போறீங்களே. சம்பந்தம் முடிஞ்ச பிறகு கையை நினைக்கிறதானுங்களே சம்பிரதாயம். சம்பந்தம் முடியட்டும். அத்தா, எப்படி அசத்தி போட்டல? எதுக்கு இந்த திசை எல்லாம் சுத்துற? உன்னை பாண்டி சட்டல பாக்க எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அசல் சினிமா நடிக்கிற மாதிரி இருக்க. வெக்கமா இருக்கு போ. பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பார்த்து சொக்கி போயிருப்பாங்க. இந்நேரம் சோசியரை கூப்பிட்டு சாதக பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. பொண்ணு கொடுக்கறது மூத்த பையனுக்கு இல்ல, இளைய பையனுக்கு. பொண்ணு கொடுக்கறது மூத்த பையனுக்கு இல்ல, இளைய பையனுக்கு. இளைய பையன் மாப்பிள பார்க்க வர்றாங்கலாம். அவன் தம்பிக்கு தான் பொண்ணு தர்றாங்களாம். ஏன் சொல்ல மாட்டா?
சொல்றதுக்காக அவன் தம்பி படிச்ச புள்ளல்ல. எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம் தானுங்களே. சின்ன புள்ள படிச்சிருக்கிறான், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாவும் இருக்கிறான். இன்னும் 6 மாசத்துல படிப்பு முடிஞ்சு ஒரு பெரிய கம்பெனில 4-5 ரூபாய் சம்பளத்துல வேலையும் கிடைச்சிட. அதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு தானே பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படி இருக்க? எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல தானே, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? இந்த கல்யாணம் இப்ப எனக்கு வேணும். என்ன ராசா அப்படி சொல்ற? உனக்கு ஒருத்தி வேணும் ராசா. உனக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களை பத்தி என் கையில கொடுப்பேன்னு கனா கண்டேன். அதுக்குள்ள இந்த ஒரு பயிலுங்க. அடரே, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளுக்கு அழுதுட்டு கிடக்குறியே. ஏயா, அவதான் பெத்தவ, ஏதோ புலம்பிட்டு கிடக்குறா. நீ போய் காடு கரையில சோழி பாத்தியா? இப்படித்தான் மேல தெரு ராமகோணாரு மக பெரிய புள்ள லட்சுமிய பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்கள்லாம் இளையவளதான் கட்டிக்குவேனாக. அதனால மூத்தவ கல்யாணம் நின்னா போச்சு. அவளும் 4 பிள்ளைக்கு தாயாயிட்டா. நம்ம பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதா. நீதான் பட்னியா கிடக்குற. தம்பி, இப்படி வா. அத்த, அத்தா இத குடிங்க. அத்த, அந்த பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். மனசுல ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனோட குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். நாளைக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிட்டியா சுந்தரம் கேட்டீங்கன்னா நான் என்னத்தான் பதில் சொல்வேன்? நான் செஞ்சது தப்பா? நான் பிறந்த இந்த வீட்டுக்குள்ள குழந்தை அழற சத்தமே கேட்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ என்ன அழ விட்டதில்லை. அழுகுற புள்ளதான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என் தொண்டை வறண்டு நான் அழுகுறதுக்கு முன்னாடியே எனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்த உன் தொண்டை வறண்டு கிடக்குதே அத்தா. இத பார்த்துக்கிட்டு என்னால் தாங்க முடியல. இது குடி. 10 மாசம் என்ன சுமந்து பெத்த வயிறாத்தா, அதை பற்றி கிடக்க விட மாட்டேன். அத்த, இது சாப்பிடு. ஆரிரோ
என்னப்பா நடுராத்திரியில முடிச்சுட்டு என்ன எழுதிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைண்ணா, ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுது. நேத்துல இருந்து உன் நடவடிக்கை எனக்கு புரியல. எப்படி கண்ணு முடிக்காம தூங்குப்பா. இந்த நேரத்துலதான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கடுதாசி போடுவாங்களோ? படிச்ச பிள்ளைங்க. என்னத்த படிச்ச? அத்தா, உன் மவன் என்ன காரியம் பண்ணிருக்க மத்திய? என்னப்பா? மெட்ராஸ்ல இருந்து அவனுக்கு வரப்போற மாமனார் கடுதாசி எழுதியிருக்காரு. அடுத்த மாசம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரா. அதுக்கு முன்னாடி இந்த மாசமே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் நம்ம கிட்ட தகவல் சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. நம்ம கிட்டயும் சம்மதத்தை கேட்க சொல்லியிருக்காரு. இந்த பையன் இதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சிட்டு அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கல, அதனால எனக்கு கல்யாணம் வேணாம், என்ன மறந்துருன்னு அந்த பொண்ணு கடுதாசி போட்டிருக்கான். ரொம்ப பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அண்ணே, இந்த வசதியான வீட்டு சம்பந்தம், வெளிநாட்டு படிப்பு எல்லாமே என் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்துக்காக தான். உன்னோட உழைப்பிலையும் வேர்வையிலையும் தானே நான் இந்த பட்டத்தை வாங்கினேன். உனக்கு ஒரு கஷ்டம் தான், அது எனக்கும் தானே. உன் கல்யாணம் நின்னு போயிருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் அவசியமா? பைத்தியக்கார, இந்த பராத்த இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நின்னு போச்சு, அதே வீட்டுல இன்னொரு கல்யாணம் நடக்கணும். என்னடா மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். அது இப்ப முக்கியம் இல்ல. தம்பிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அவனோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி இந்த ஊரோட வாயை அடைக்கணும். எனக்காக இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அண்ணன் உழைப்புல படிச்சு தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான்னு பேசுற அந்த ஊர் வாயே அதே அண்ணனால அவன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு பேசும். அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி யாராவது பேசினா அதை என்னால தாங்க முடியாது. அவனுக்கு கிடைக்கப்படுற நல்ல வாழ்க்கை என்னால ஏன் கேட்டு போகணும்? டேய் சும்மா பராத்தா, நீ சரின்னு சொல்லு, நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எதுவும் விருப்பப்படி செய்யப்பா. வேற யாரு? அந்த அன்னக்காவடிதான். ஊர் இல்லாம உறவு இல்லாம ஒண்டி கட்டியா இருந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு. பாவம், கொள்ளு வைக்க கூட ஆள் இல்லாம இந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. இந்த அன்னக்காவடி போச்சுன்னா என்ன? இன்னொரு அன்னக்காவடி இருக்குல்ல, அது நம்ம ஊரோட சாபக்கேடு. யாருக்கா? எல்லாம் நம்ம சுந்தரத்தை தான் சொல்றேன். பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு இந்த ஆத்தாளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. இனிமே அவனுக்கு எவன் பொண்ணு கொடுக்க போறான்? அப்புறம் நம்ம சுந்தரம் ஒண்டி கட்டையா அன்னத்துக்கு லாட்டி அடிக்க வேண்டியதான். ஒண்ணு இல்லடா, அரங்குட்டு தின்னல ரங்கு பெட்டி இருக்கு, எடுத்துட்டு வா.
ஆத்தா இதானே? உன் கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு சட்டை, பட்டு புடவை, வளையல், கொலுசு, நகை நட்டு, தாலி கயிறு எல்லாம் இதுல இருக்கு. இந்தா. இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா. இந்த ஆத்தாவுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றுவியா ராசா? நிறைவேற்றி வைக்கிறாண்டா. பையனுகெல்லாம் பேசுற மாதிரி அண்ணக்கா அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துறாது. அண்ணா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன ஆட்ட செத்து போச்சுண்ணே. அப்பா!